ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு. நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சா தான் நமக்கு வந்து பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஒன் ஆஃப் த மெத்தடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டிசிப்ளினாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்னு இருக்குது. லார்ஜ் கேப்புங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும். மிட் கேப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ரிஸ்க் இருக்குது, மிடில் லெவல் கம்பெனிஸ் இருப்பாங்க. மூணாவது வந்து ஸ்மால் கேப்பு, அது வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது எஃப்டி, ஸ்டாக்ஸ் தாண்டி கோல்ட் சேவிங்ஸ் இதெல்லாம் தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கண்டிப்பாக வந்து டிசிப்ளினரியாக சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 கோடி ரூபாங்கிற டார்கெட் கூட அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாதம் வந்து 100 ருபீஸ்லேருந்து சேவ் பண்ணுற மாதிரிலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. 500 ருபீஸ், 1000 ருபீஸ் அது மாதிரிலாம் கூட சேவ் பண்ண முடியும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 ருபீஸ் மினிமம் அது மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் அப் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் 10 இயர்ஸ் 20 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களோட சேல்ரி வந்து கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து உங்களோட வருமானத்துலேருந்து ஒரு 10% இல்லை 15% அது இந்த மாதிரி சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 ஃபண்ட்ஸ் வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட், பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், SBI லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணலாம், மிட் கேப், ஸ்மால் கேப்லேயும் பண்ணலாம். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள், அதோட ரிலேட்டட் கம்பெனிஸ் யார் இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், அதனால் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.